சோழனும், நிலாவும் வக்கீல் வந்து ஃபோன் போட்டிருப்பாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரணும் அப்டி சொல்லிட்டு கூப்ட்டுருப்பாங்க. அதனால 2 பேருமே கிளம்பி போறாங்க. இப்போ நிலாவுக்கு வந்து எப்படியாவது வேகமா டிவோர்ஸ் வாங்கிக்கிறணும். சோழன் வந்து என் மேல பாசத்துலலாம் இல்ல. அவர் வந்து வேற வழி இல்லாம தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. ஆனா சோழன் மனசுல வந்து நிலா தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க டிவோர்ஸ் வாங்க போறதுக்கு முன்னாடி, சரி கொஞ்சம் நேரம் இருக்குல்ல நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்பதான் சோழன் வந்து அவரோட மனசுல இருக்கிறத சொல்றாரு. டிவோர்ஸ் வாங்க வந்துட்டு ஒண்ணா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுற கப்புள்ஸ் வந்து நம்மளா தான் இருப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஆசைப்பட்டு, கண்டிப்பா இந்த டைம் விட்டா அடுத்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்குங்க டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே வாழலாமே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அது எப்படி சோழா சரி வரும்? நீங்க எனக்காக உங்க வாழ்க்கைய எதுக்காக தியாகம் பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கலாம். அதனால கண்டிப்பா செட் ஆகாது. நம்ம பிரிஞ்சிரலாம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கோர்ட்டுக்கும் ஹியரிங் வந்துருச்சு. அங்க வந்து எதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல அப்படின்றதுனால, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, "இல்ல எங்களுக்கு வந்து 2 பேருமே பேசி வச்சு தான் பிரியலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வந்து வாழணும். அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 6 மாசம் வீட்ல இருக்க போறாங்க.